நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இல்ல கிட்டத்தட்ட தினமும் கூட ஒரு விஷயத்தை யோசிப்போம் இல்லையா? ம். ஆமா, கண்டிப்பா. நெறைய விஷயங்கள் யோசிப்போம். நீங்க எத சொல்றீங்க? அதாவது இந்த உலகம் ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்கு? என்ன சுத்தி இருக்கிற சூழ்நிலை ஏன் இவ்ளோ நெகட்டிவா இருக்கு? அப்படின்னு தோணும்ல. இப்போ ஆபீஸ்ல பாலிடிக்ஸ், வெளியில டிராஃபிக், சொந்தக்காரங்களுக்குள்ள பொறாம, இதெல்லாம் மாறி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு பெர்ஃபெக்ட்டான சூழ்நிலை அமைஞ்சா நான் எவ்ளோ பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு நீங்க எப்பாவது நினைச்சிருக்கீங்களா? ஓ, கண்டிப்பா. பாத்தீங்கன்னா, இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு இயல்பான ஏக்கம் தான். ஆனா நிஜத்தை சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு 100% சுத்தமான உலகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கரெக்ட்டு. அது ஒரு பகல் கனவு மாதிரி தான். அப்ப என்னதான் பண்றது? இந்த சிக்கலான சில நேரங்கள்ல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில எப்படி உங்கள நீங்கள பாதுகாத்துக்கிட்டு முன்னேறுறது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சாதாரண சேற்று மீன் ரொம்ப அற்புதமான ஒரு பதில வச்சிருக்கு. சேற்று மீன், அதான் மட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதுங்களா? ஆமா, அதேதான். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட், அதாவது தினசரி தெய்வ சிந்தனை அப்படிங்கிற தொகுப்புல இருந்து ஏப்ரல் 12ஆம் தேதிக்கான அந்த மட்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு சிறு குறிப்பை தான் நம்ம ரொம்ப விரிவா அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. அந்த மூல நூல்ல இருக்கிற ஆங்கில வரிகள நாம அப்படியே எடுத்துக்கிட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்களையும், நடைமுறை வாழ்க்கையோட அது எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். ஆமா. இது வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம, இன்னைக்கு நாம சந்திக்கிற மன அழுத்தங்களுக்கும் ஒரு தீர்வாகவும் இருக்கும். கண்டிப்பா. அந்த வகையில ஆசிரியர் ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையோடு தான் இந்த குறிப்பை தொடங்குறாரு. எந்த மாயையும் இல்லாம முதல் ஆங்கில வரி இப்படி சொல்லுது: earthly existence has its snares and setbacks. There is no escape from them. Still, man has to avail himself of it and prosper as best he can. ம். ரொம்ப ஆழமான வரிகள். இத நான் படிக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ கேம் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க. அதுல குழிகள், எதிரிகள், தடைகள்னு எல்லாமே இருக்கு. ஆமா, அது இருந்தா தானே கேமு. அதான். அந்த தடைகள் இருந்தா தான் அந்த கேமுக்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எந்த தடையுமே இல்லாம நேரா ஒரு ரோட்ல நடந்து போற மாதிரி ஒரு கேம் இருந்தா அத நம்ம யாருமே காசு கொடுத்து வாங்கி விளையாட மாட்டோம். கண்டிப்பா மாட்டோம். போர் அடிச்சிடும். ஆனா நிஜ வாழ்க்கையில மட்டும் ஏன் நாம தடைகள் இல்லாத, எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு உலகத்தை எதிர்பார்க்கிறோம்? அது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தான். வீடியோ கேம்ல சவால்கள விரும்புற நாம, நிஜ வாழ்க்கையில அத வெறுக்கிறோம். இதுக்கு காரணம், கேம்ல நாம தோத்தா ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா வாழ்க்கையில அந்த ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஓ, கரெக்ட். அந்த ஒரு பயம் நமக்கெல்லாம் இருக்கு. ஆமா. ஆனா அந்த ஆங்கில வரியில ஆசிரியர் ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு பாருங்க. "There is no escape from them" அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா? சரியா சொன்னீங்க. உளவியல் ரீதியா இத பார்த்தோம்னா, மனித வாழ்க்கையோட அடிப்படையே இந்த உராய்வு தான். உராய்வு இல்லாம ஒரு வண்டியால எப்படி பயணிக்க முடியாதோ, அதே மாதிரி தான் சவால்கள் இல்லாத வாழ்க்கையும். ம். ஆனா இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. சொல்லுங்க. வீடியோ கேம் தியரி கேட்டா நல்லா இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில தினமும் நாம இந்த வலைகளையும் பின்னடைவுகளையும் சந்திச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல நமக்கு பயங்கரமான மனச்சோர்வு, அதாவது பர்ன் அவுட் வந்துருமே. கண்டிப்பா. அந்த சோர்வு வரும். எப்பவுமே போராடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? ஏன் நாம அமைதியை தேடி போகக்கூடாது? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அமைதியை தேடி போறது தப்பில்ல. ஆனா என்னை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு பிறகுதான் நான் அமைதியா இருப்பேன், அப்பதான் நான் முன்னேறுவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய மாயை. ஓ, அந்த காத்திருப்பு தான் பிரச்சனைன்னு சொல்றீங்க? ஆமா, அதத்தான் ஆசிரியர் உடைக்கிறாரு. நீங்க அந்த வரியோட கடைசி பகுதியை கவனிங்க. Still, man has to avail himself of it and prosper as best he can. அதாவது இந்த தடைகள் உங்களை சோர்வடைய செய்யறதுக்காக இல்ல, அதை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவது அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும். ஓஹோ. நீங்க போராடிக்கிட்டே இருக்கணும்னு அவர் சொல்லல. அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை எப்படி தகவமைச்சுக்கிறீங்க, அதாவது அடாப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். சூப்பர். அதாவது அந்த சூழ்நிலைய மாத்துறதை விட அந்த சூழ்நிலையில உங்களை எப்படி நிலைநிறுத்திக்கிறீங்க அப்படிங்கறதா முக்கியம்னு சொல்றீங்க. கரெக்ட், அதேதான். இத விளக்குறதுக்கு தான் ஆசிரியர் ஒரு அற்புதமான உயிரியல் உதாரணத்தை கொண்டு வர்றாரு. அந்த ஆங்கில வரிகள் இப்படி போகுது: வாட்டர் இஸ் தி ஒன்லி எலமெண்ட் இன் விச் ஃபிஷ் thrives. Fish out of water gets into trouble. But mudfish is a species flourishing more in mud than in water. However, its shining body is not tarnished by the dirt of mud. ஆஹா, அருமையான ஒரு ஒப்பீடு.
அது சாதாரண மீன் சுத்தமான தண்ணியில மட்டும்தான் வாழும். ஆனா இந்த சேற்று மீன் அப்படி இல்ல. அது தண்ணியை விட சேற்றுல தான் ரொம்ப செழிப்பா வளருது. அதோட உடம்புல அந்த சேறு ஒட்டுறதே இல்ல அப்படிங்கிறது தான் இங்க மையக்கருத்து. சரியா சொன்னீங்க. சாதாரண மீன் அப்படிங்கிறது நம்ம மனிதர்கள்ல ஒரு சாரார குறிக்குது. அதாவது தனக்கு சாதகமான எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அமைஞ்சா மட்டும்தான் அவங்களால வேலை செய்ய முடியும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆமா, சின்னதா ஒரு மாற்றம் வந்தாலோ இல்ல புதுசா ஒரு நெருக்கடி வந்தாலோ அவங்க தண்ணிய விட்டு வெளிய வந்த மீன் மாதிரி துடிதுடிச்சு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உலகத்துல அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் யாருக்கும் நிரந்தரமா அமையாது இல்லையா? கண்டிப்பா அமையாது. அதனால தான் நாம எல்லாருமே சேற்று மீனா மாற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. தத்துவார்த்தமா கேட்கும்போது இந்த சேற்று மீன் உதாரணம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா நடைமுறையில இது சாத்தியமா? ஏன் சாத்தியமில்லைன்னு தோணுது? ஏன்னா மனிதர்களாகிய நாம் நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையால ரொம்ப சுலபமா பாதிக்கப்படுவோம். உளவியல்ல மிரர் நியூரான்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆமா, மிரர் நியூரான்ஸ். அதாவது நம்ம பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப கோவமாவோ இல்ல மன அழுத்தத்தோடயோ இருந்தா கொஞ்ச நேரத்துல நமக்கும் அந்த உணர்வு தொத்திக்கும். இப்போ ஒரு நெகட்டிவான ரொம்ப டாக்ஸிக்கான ஆபீஸ்ல ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை செய்யறாருன்னு வச்சுக்குவோம். ம், அவர் அறியாமலேயே அவரும் அந்த அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சிடுவாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் எப்படி சேற்று மீன் மாதிரி சுத்தி இருக்கிற அழுக்கு தன்மால ஒட்டாம தன்னோட பளபளப்ப கெடுக்க விடாம பாத்துக்க முடியும்? இது நிஜத்துல சாத்தியமே இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மனிதர்களோட உணர்ச்சிகள் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும் அப்படிங்கிற அந்த உளவியல் உண்மையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த சேற்று மீன் உதாரணம் ஏதோ மேஜிக் செஞ்சு அந்த சேற்ற விலக்கி வைக்குதுன்னு சொல்லல. ஓ, அப்படியா? ஆமா, உயிரியல் ரீதியா பார்த்தோம்னா இந்த சேற்று மீன் எப்படி அந்த சேறு தன் மேல ஒட்டாம பாத்துக்குது தெரியுமா? அது தன்னோட உடம்புல இருந்து இயற்கையாகவே ஒரு வழுவழுப்பான திரவத்தை உற்பத்தி செய்து தன்னோட செதில்களுக்கு மேல ஒரு கவசம் மாதிரி வச்சுக்கும். ஒரு நேச்சுரல் கோட்டிங் மாதிரி. கரெக்ட். அந்த சேர் மீன் மேல படும்போது அது அந்த கவசத்துல பட்டு வழுக்கிட்டு போயிடுமே தவிர மீனோட உடம்ப கரைப்படுத்தாது. அப்போ அது தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. அந்த மீன் தன்னை தற்காத்துக்க தொடர்ந்து ஒரு கவசத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதானே? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதே தத்துவத்தை மனித உளவியலோட பொருத்தி பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற அந்த டாக்ஸிக் ஆபீஸோ இல்ல நெகட்டிவான உறவுகளோ தான் அந்த சேரு. நீங்க அந்த சேற்றுக்குள்ள தான் இருக்கீங்க, அதை தவிர்க்க முடியாது. ஆமா. ஆனா உங்களுக்கான அந்த கவசத்தை, அதாவது உளவியல் கவசத்தை நீங்க தான் உருவாக்கணும். அதை தான் நாம இமோஷனல் பவுண்டரிஸ் அல்லது உணர்வுபூர்வமான எல்லைகள் அப்படின்னு சொல்றோம். ஓ, பவுண்டரி செட் பண்றது. ஆமா, இது எப்படி வேலை செய்யுதுன்னா, உதாரணத்துக்கு உங்க மேலதிகாரி ரொம்ப கோபமா நியாயமே இல்லாம உங்களை திட்டுறாருன்னு வச்சுக்கோ. நீங்க அதை அப்படியே உங்க மனசுக்குள்ள வாங்கினா அந்த சேர் உங்க மேல ஒட்டிடுச்சுன்னு அர்த்தம். அது ரொம்ப வலிக்கும். ஆனா இந்த கோபம் அவரோட பாதுகாப்பின்மையால வருது, இது என் திறமைக்கான அளவுகோல் இல்ல அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள ஒரு பகுப்பாய்வு செஞ்சு அதை உங்களை விட்டு விலக்கி வைக்கும்போது அந்த இடத்துல நீங்க உங்களுக்கான கவசத்தை உருவாக்குறீங்க. வாவ், இது ரொம்பவும் பிராக்டிக்கலான ஒரு அணுகுமுறை. அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற பேர்ல நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சும்மா மூடி மறைக்கிறது கிடையாது. கண்டிப்பா கிடையாது, அது தப்பு. இது ஒரு ஆக்டிவான செயல்முறை. சேரி என் மேல படும், ஆனா அதை என் மனசுக்குள்ள ஊடுருவனா அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல குறிப்பா சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தும் போது இது ரொம்பவே தேவைப்படுது. பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கறதே ஒரு பெரிய டிஜிட்டல் சேரு மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆமா, முழுக்க முழுக்க நெகட்டிவிட்டி தான். தேவையில்லாத விவாதங்கள், வதந்திகள், ஒருத்தர் திட்டிக்கிறதுன்னு ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி. ஆனா நாம் அதை தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா நம்ம வேலை, தகவல் தொடர்பு எல்லாமே அதுல தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நாம சேற்று மீனா செயல்படணும். செய்திகளை பார்க்கலாம், ஆனா அந்த வெறுப்புணர்வை நம்ம கேரக்டருக்குள்ள ஒட்ட விடாம பாத்துக்கணும் இல்லையா? நிச்சயமா. சூழ்நிலை உங்க கட்டுப்பாட்டுல இல்லனாலும் உங்களுக்கான எதிர்வினை உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இத ஸ்டோயிசிசம் அப்படிங்கிற பழங்கால தத்துவமும் வலியுறுத்துது. உங்களோட அந்த பளபளப்பு அப்படிங்கிறது நீங்க அணியிற ஆடையிலையோ இல்ல உங்க பதவியிலையோ இல்ல. அது உங்களுடைய நிதானம், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய கருணை. இந்த நற்பண்புகளை சுத்தி ஒரு உளவியல் கோட்டையை நீங்க எழுப்பும்போது வெளியில என்ன நடந்தாலும் உங்களுடைய அடிப்படை குணம் சிதையாது. இது ரொம்ப ஆழமான ஒரு தெளிவை கொடுக்குது. சரி, நாம இந்த குறிப்போட உச்சக்கட்ட பகுதிக்கு, அதாவது இறுதி பத்திக்கு வருவோம். சரி, சொல்லுங்க.
இந்த சேற்றுமீன் உதாரணத்தை வச்சு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத ஆசிரியர் ரொம்ப சுருக்கமா ஆனா ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. அந்த ஆங்கில வரி இதுதான்: This world is full of evils. All the same, you can progress in it, even as the mudfish thrives in mud. இந்த இடத்துல நான் உன்னை கவனிச்சேன். அவர் இந்த உலகத்தோட பிரச்சனைகளை வெறும் சின்ன சின்ன பின்னடைவுகள் அப்படின்னு எந்த இடத்துலயும் மென்மையா சொல்லல. ரொம்ப வெளிப்படையா full of evils, அதாவது தீமைகள் நிறைந்தது அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாரு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. உளவியல்ல இத ராடிக்கல் அக்செப்டன்ஸ், அதாவது முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எந்த மாயையும் தர விரும்பல. அவர் நிதர்சனத்தை அப்படியே சொல்றாரு. ஓ, உள்ளது உள்ளபடி சொல்றாரா? ஆமா, இந்த உலகத்துல தீமைகள் இருக்கு, பொய், வஞ்சகம், ஏமாற்று வேலைகள், அநீதிகள் எல்லாம் நிறைஞ்சுதான் இருக்கு. அத மூடி மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, பல நேரங்கள்ல நாம இந்த தீமைகளை பார்த்து பயந்து போய் ஒரு மூலையில முடுங்கிடுறோம். இதுதான் உலகம்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, இந்த உலகம் ரொம்ப மோசம், இங்க நேர்மையா இருந்தா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நாமும் அந்த அழுக்குல கலந்துடுறோம். இல்லனா வாழ்க்கைய வெறுத்து ஒதுங்கிடுறோம். இது எனக்கு இன்னொரு சிந்தனையை கொண்டு வருது. நிறைய பேரு, குறிப்பா நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல டெஃபர்டு லைஃப் பிளான், அதாவது தள்ளி போடப்படும் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வலையில விழுந்திருப்போம். ஆமா, அது ஒரு பெரிய வலை. எனக்கு இந்த மோசமான வேலையிலிருந்து மாற்றம் கிடைச்ச உடனே நான் சந்தோஷமா இருப்பேன், என் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைலாம் தீர்ந்த பிறகுதான் நான் என் லட்சியத்துக்காக உழைக்க ஆரம்பிப்பேன், இந்த உலகம் முழுமையா சுத்தமான பிறகுதான் நான் என் முழு திறமையும் காட்டுவேன் அப்படின்னு நாம எல்லாத்தையுமே ஒரு நிபந்தனைக்கு உட்படுத்தி தள்ளி போடுவோம். கரெக்ட். ஆனா ராமகிருஷ்ணர் சொல்றத பார்த்தா, உலகம் முழுமையாக சுத்தமாகும் வரை நாம் காத்திருக்க தேவையே இல்லை. இருக்கிற இந்த மோசமான சேர மாதிரியான சூழ்நிலையிலேயே நம்மளோட வளர்ச்சியை தொடங்கி விடலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ரொம்ப துல்லியமா பிடிச்சிட்டீங்க. யூ கேன் ப்ரோக்ரஸ் இன் இட் அப்படிங்கிற அந்த வரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்குது. உலகம் எப்பவும் 100% சுத்தமான தண்ணியா மாறப்போறதே இல்ல. அது எப்பவும் சேராக்க தான் இருக்கும். அதான் நிதர்சனம். நீங்க அந்த சுத்தமான தண்ணிக்காக காத்திருந்தீங்கன்னா உங்க மொத்த வாழ்க்கையும் காத்திருப்பதிலேயே முடிஞ்சிடும். பாத்தீங்கன்னா சேற்று மீன் என்ன பண்ணுது? அது மழை சேரெல்லாம் சுத்தமான பிறகுதான் நான் நீந்துவேன், இல்ல இரை தேடுவேன் அப்படின்னு காத்திருக்கிறது இல்ல. ஆமா, அது பாட்டுக்கு அதோட வேலையை பாக்குது. உங்களோட முன்னேற்றத்துக்கான களம் அமைஞ்சிருச்சு. அது இந்த உலகம்தான். அதுல இருக்கிற தீமைகளை காரணம் காட்டி விலகி நிக்காம துணிஞ்சு இறங்கி உங்களுக்கான பாதையை உருவாக்குங்க அப்படிங்கறதா அவரோட ஆழமான செய்தி. இது உண்மையிலே பலரை உலுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ இன்னைக்கு நாம இந்த ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களோட குறிப்பிலிருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். சரி. முதலாவது, இந்த உலகத்துல தடைகளும் பின்னடைவுகளும் தவிர்க்க முடியாதவை அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம முழுமையா ஏத்துக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு உலகத்தை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். கரெக்ட். ரெண்டாவது, நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமா அழுக்கா இருந்தாலும் கூட மனிதர்களாகிய நாம ஒரு உளவியல் கவசத்தை உருவாக்கிக்கிட்டு எப்படி ஒரு சேற்று மீன் அந்த அழுக்கத்தன் மேல ஒட்ட விடாம பாத்துக்கிறதோ அதே போல நம்மளுடைய நற்பண்புகளை, நம்மளோட பளபளப்பை காப்பாத்திக்க முடியும். ஆமா, ரொம்ப முக்கியம். மூன்றாவது, ரொம்ப முக்கியமானது, நிலைமை சரியாகட்டும் அப்புறம் நான் செயல்ல இறங்குறேன் அப்படின்னு காத்திருக்காம இந்த தீமைகள் நிறைந்த உலகத்திலேயே இருக்கிற சூழ்நிலையை சாதகமாக்கிக்கிட்டு நம்மளோட முன்னேற்றத்தை நாம தொடர்ந்து முன்னெடுக்கணும். இதுதான் இன்னைக்கு நாம பார்த்த ஆங்கில வரிகளோட ஒட்டுமொத்த சாராம்சம். ரொம்ப அருமையான ஆழமான சுருக்கம். நீங்க சொன்ன எல்லாமே அந்த மூல நூலோட மைய கருத்து தான். ஆனா நாம இந்த விவாதத்தை முடிச்சுட்டு விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்காகவும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை நான் விதைச்சிட்டு போக விரும்புறேன். கண்டிப்பா. அது என்ன சிந்தனை? நாம படிச்ச அந்த ஆங்கில வரியில ரொம்ப நுட்பமான ஒரு குறிப்பு இருந்தது. சேற்று மீன் தண்ணியை விட சேற்றில்தான் அதிகமாக செழித்து வளர்கிறது அப்படின்னு ஒரு வரி வந்துச்சு. அதாவது flourishing more in mud than in water. ஓ ஆமா, மோர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. இது சும்மா உயிர் வாழ்றதில்ல, சேற்றில்தான் அது இன்னும் சிறப்பாகவே வலிமையாக வளருது. ஆமாம், தண்ணியை விட சேற்றில்தான் அதிகமாக வளருது. அப்படியானால் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆரம்பத்துல பிரச்சனைகளே இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைச்சா நான் எவ்வளவு பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு நினைப்போன்னு சொன்னீங்க இல்லையா? ஒருவேளை அது உண்மையே இல்லையோ? வாவ், அப்படின்னு தோணுது இப்போ. ஒருவேளை நம்மை சுற்றியுள்ள இந்த தீமைகளும் சவால்களும் பின்னடைவுகளும் தானோ நமது உண்மையான வளர்ச்சிக்கு தேவையான உரமாக இருக்கின்றன.
எந்த பிரச்சனையும் இல்லாத, சவால்களே இல்லாத, 100% சுத்தமான, பாதுகாப்பான ஒரு உலகத்துல நாம இருந்திருந்தா, நமக்கு அந்த உளவியல் கவசத்தை உருவாக்கிக்கணுங்கிற அவசியமே வந்திருக்காது இல்லையா? கண்டிப்பா வந்திருக்காது. நம்மளோட உண்மையோட மலினை, நம்ம உண்மையான திறமை, அந்த பளபளப்பு எதுவுமே வெளிப்படாமலேயே போயிருக்குமோ? எப்படி ஜிம்ல எடைய தூக்கும்போது ஏற்படுற அந்த தசைநார் கிழிசல்கள் தான் தசைய இன்னும் வலிமையாக்குதோ, அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியும் சேருதான் ஒரு மனிதனை இன்னும் வலிமையானவனா செதுக்குது. சேரு இல்லாம தாமரைக்கு அந்த அழகு இல்லங்கிற மாதிரி பிரச்சனைகள் இல்லாம நம்மளோட உண்மையான கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது நிஜமாகவே நம்ம பார்வையே தலைகீழா மாத்துற ஒரு சிந்தனை தான். தடைகளை தாண்டி போறது மட்டும் இல்ல, அந்த தடைகள் தான் நம்மள உருவாக்குது அப்படிங்கிற இந்த சிந்தனை ரொம்ப வலிமையானது. ஆமா. நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்கள சுத்தி இருக்கிற அந்த சேரு, அந்த தடைகள் உங்கள முடக்கி போடுற முட்டுக்கட்டையா, இல்ல உங்களை இன்னும் வலிமையாக செதுக்கிற உரமா? உங்களுடைய அந்த பளபளப்பை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த சூழ்நிலையை ஏன் நீங்க பயன்படுத்தக்கூடாது? இந்த ஒரு ஆழமான கேள்வியையும் புது பார்வையையும் உங்ககிட்ட விட்டுட்டு இன்னைக்கு நம்ம தேடலை இதோட முடிச்சுக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சேற்று மீன் போல உங்களுடைய உண்மையான பளபளப்பை தக்க வச்சுக்க பழகுங்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.